பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். 2/2/2025 முக்கியமான நாள். என்ன முக்கியமான நாள்? பயங்கரமான கேள்விக்குறிகள். என்ன முக்கியமான நாள்? அதான் தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சுடுத்தோ. தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாசமும் விசேஷம் போயிட்டு இருந்தோம். இப்போ உத்தராயண புண்ணிய காலத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறீங்களா? 2/2/2025 வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி யாருக்கு கொண்டாடுறோம்? ஏன் கொண்டாடுறோம்? இந்த வசந்த பஞ்சமி யாருக்காக கொண்டாடப்படுகிறது என்றால் சாக்ஷாத் சரஸ்வதி தேவிக்காக கொண்டாடப்படுகிறது வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமியில நம்ம என்ன பூஜை பண்ணணும், எதற்காக இது பண்ணணுங்கிறது தான் இப்ப கேள்வி. அதாவது வசந்த பஞ்சமியில சரஸ்வதியை தியானிக்கணும். எப்படி தியானிக்கணும்? என்ன சார், சரஸ்வதி போட்டோவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. வாங்கிக்கோங்க, சின்ன ஒரு போட்டோ, குட்டியா ஒரு போட்டோ, வீட்டுல சரஸ்வதி போட்டோ இருக்கணும். இந்த வசந்த பஞ்சமியில 2/2/2025 வசந்த பஞ்சமியில காலையில எழுந்து குளித்து விட்டு, அதாவது தலை குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு தலை குளிச்சா வீசிங் ப்ராப்ளம் வரும், சைனஸ் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. தலை குளிக்காம பூஜை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. பண்ணலாம். உடம்பு சரியில்லாதவர்கள் தலை குளிக்காம பண்ணலாம். உடம்பு நன்னா இருக்கு, தலை குளிச்சா ஒன்றும் ஆகாதுங்கிறவங்க தலை குளிக்கலாம். பெண்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை பெண்கள் வீட்டில் இல்ல, பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்னா ஆண்கள் பண்ணலாம். பூஜை முறைகள் ஒண்ணுதான். இல்ல எங்க அம்மா அப்பாவுக்கு முடியல, நான் பண்ணலாமான்னு குழந்தைகள் கேட்டால் குழந்தைகள் பண்ணலாம். இல்ல வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க பண்ணலாமான்னா பெரியவங்க பண்ணலாம். யார் வேணாலும் இந்த பூஜையை பண்ணலாம். ஆனா உங்க வீட்டுல 2/2/2025 வரக்கூடிய வசந்த பஞ்சமியில சரஸ்வதியை நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். அவ்வளவுதான் கணக்கு. சரி, எப்படி பண்ணலாம் பூஜை? சரஸ்வதிக்கு உகந்த வெண்தாமரை மலர்கள் 2 மலர்களை முதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க. சைட்ல சரஸ்வதி போட்டோட இந்த சைட்ல ஒரு வெண்தாமரையும், இந்த சைட்ல ஒரு வெண்தாமரையும், நடுவுல ஒரு போட்டோ இருக்கணும். பூஜை செய்வதற்காக சாமந்தி பூவை கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தூப தீபங்களை ரெடியா வச்சுக்கோங்க. தூப தீபங்களை ரெடியா வச்சுக்கோங்க. அன்னைக்கு எல்லாமே வெள்ளை கலராக இருக்க வேண்டும். வெள்ளையா இருக்கணும். நீங்களும் வெண்பட்டு சாரி போட்டுக்கலாம். டிசைனோட இருக்கும், மயில் இருக்கும், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கிருஷ்ணருடைய இது இருக்கும், என்னென்னவோ நீங்க அழகா போட்டு நீங்கள் இன்று அந்த பூஜையில் செய்ய வேண்டும். வெண்கலர்கள் போட்டு வெண்பொங்கல் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வெள்ளை கலர்ல பாயசம், பால் பாயசம் செய்யலாம். இந்த மாதிரி வெண்மையா பிரசாதத்தை வச்சுக்கோங்க. காலங்காத்தால குளிச்சுட்டு 6 to 7 இந்த பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். தூப தீபங்கள் எல்லாம் ரெடியா இருக்கு, உதிரி பூக்கள்லாம் இருக்கு, சாமந்தி பூ நிறைய வச்சுக்கோங்க, உட்காந்துக்கோங்க. தூப தீபங்களை, மணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்ச பாத்திர உத்ரணி, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவதற்காக நீங்க செய்த தயிர் சாதமோ, வெண்பொங்கலோ, பால் பாயசமோ எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏனென்றால் ஒவ்வொரு பூஜைக்கும் எழுந்து எழுந்து போகக்கூடாது. எல்லாத்தையும் கை கெட்ட பக்கத்துல வச்சுக்கணும். மனை போட்டு பூஜை பண்ணுங்க. மனை இல்லாம பூஜை பண்ணாதீங்க. மனை போட்டு கொள்ளுங்கள். எதிர்த்தா மாதிரி உட்காந்து பூஜை பண்ணாதீங்க. சைட்ல உட்காந்துக்கங்க. சரஸ்வதி போட்டோ தான் அன்னைக்கு காமனா இருக்கணும். இப்ப இந்த பூஜையை நம்ம ஆரம்பிப்பதற்கு முன்னால் 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை தியானம் செய்து கொள்ளுங்கள். என்ன பெருமாளா இருந்தா சரி, அம்மனா இருந்தா சரி, இப்படி யாரா இருந்தாலும் சரி, குலதெய்வம் என்னவோ அதை முதல்ல ஒரு தியானம் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியும், சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தலையில குட்டி கொள்வார்கள். தலையில குட்டிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை.
இது பண்ணிட்டு இப்ப பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறோம். மணி அடித்துக் கொள்ளுங்கள். முதல்ல மணி அடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப தூபங்களையும் ஏற்றிக் கொள்ளுங்கள், தீபங்களை வைத்துக் கொள்ளுங்கள், ஏற்ற வேண்டாம். பூக்களை 2 கைகளால் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு சரஸ்வதியோட படத்துக்கு ஓம் நமோ சரஸ்வத்யை நமக அப்படின்னு இந்த பூவை போடுங்க. சரஸ்வதி போட்டோக்கு போட்டுட்டு இப்போ பஞ்சபாத்திர உத்திரணியில தீர்த்தம் இருக்கு இல்லையா, தீர்த்த பொடி போட்ட தீர்த்தமாக இருக்க வேண்டும். பச்சை கற்பூரம் அதுல கண்டிப்பா இருக்கணும். சரஸ்வதி போட்டோக்கு அது அப்படியே நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அது மாதிரி தண்ணி கொடுத்து ஒரு எம்டி கப் வச்சுக்கோங்க. இதிலிருந்து தண்ணி எடுத்து அதுல ஒரு உத்திரணியில எடுத்து சேர்த்துட்டு சரஸ்வதியை தியானம் செய்யுங்கள். இப்ப நீங்க பண்ண போற வேலை சரஸ்வதியை தியானியுங்கள். தியானிச்சுட்டு அந்த சரஸ்வதிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும் சரஸ்வதிய. எனக்கு சரஸ்வதி அஷ்டோத்திரம்லாம் தெரியுதுன்னா வேண்டவே வேண்டாம். 108 முறை ஓம் நமோ சரஸ்வதியை நமக அப்படின்னு அந்த பூவை சரஸ்வதியோட போட்டோல போடுங்க. போட்டு முடிச்சுட்டு அந்த சரஸ்வதி போட்டோக்கு தூபங்களையும் தீபங்களையும் காட்டுங்கள். மணி எடுத்துக்கொண்டே காட்டுங்கள். பூஜை முடிஞ்செடுத்து அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பிரசாதமாக வைத்திருக்கிறீர்களோ அதை சரஸ்வதிக்கு நைவேத்தியம் செய்யுங்கள். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் கண்டிப்பா இருக்கணும். 2 வாழைப்பழம், அதையும் நைவேத்தியம் செய்யுங்கள். எடுத்து வச்சிருங்க. இப்ப சரஸ்வதியை தியானம் செய்ய வேண்டும். 2 கண்களையும் மூடிக்கொண்டு நல்ல சப்பலாம் போட்டு உட்காந்துக்கோங்க. நேர வச்சுக்கோங்க உடம்ப. கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய வாய்கள் மட்டும் ஓம் நமோ சரஸ்வதியை நமக, ஓம் நமோ சரஸ்வதியை நமக, ஓம் நமோ சரஸ்வதியை நமகன்னு முடிந்தால் 108 முறை, முடியாவிட்டால் 21 முறை, 9 முறை, 18 முறை தியானம் செய்துவிட்டு எழுந்து உங்களை தானே ஒரு 3 பிரதட்சணம் சுத்திவிட்டு அந்த சரஸ்வதி போட்டோக்கு கீழே விழுந்து நமஸ்காரம் செய்துவிட்டு நீங்கள் கடைசியா கற்பூர ஆரத்தி காமித்து விட்டு உங்க பூஜையை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று முழுவதும் சரஸ்வதிக்காக விரதம் இருங்கள். தவறு எதுவும் இல்லை. எதற்காக இந்த பூஜை செய்ய வேண்டும், எதற்காக நாம் விரதம் இருக்க வேண்டும், இத்தனை பூஜை முறைகளையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நீங்க செய்யறீங்க. ஏன் செய்ய வேண்டும், செய்தால் எனக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், இதுதானே நமக்கு. ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா அதனால என்ன நன்மை, இதனால என்ன நன்மைங்கிறத சொல்றேன், கேட்டுக்கோங்க. எங்க வீட்டுல குழந்தை படிக்க மாட்டேங்கிறான், வாழுத்தனம் மூர்க்கத்தனமா எடுத்து சொன்ன பேச்சு கேட்டான், இப்ப கேட்கறது இல்ல. ஸ்கூல் போடான்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லி ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்கிறான். அதுக்கு அடுத்தது என் பையன் 8வது மந்தமா இருக்கான், படிப்பு ஏறல, ஒண்ணு ஏறல. ஆனா இன்றைய காலகட்டத்துல படிச்சாதான் வாழ்க்கை, ரைட்டுங்களா? அப்ப படிப்புக்கு யார் உகந்தவள்? சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தானே. உங்க வீட்டுல குழந்தைகள் படிக்கல, உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு பேச்சு வரல, உங்க வீட்டுல குழந்தைகள் ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீமுக்கான வேலையை ஆரம்பிக்கல. எங்க வீட்டு குழந்தை டாக்டர் ஆகணும், எங்க வீட்டு குழந்தை இன்ஜினியர் ஆகணும். ஏன் பல பேருக்கு கலையில போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாத்துக்கும் உகந்தவ யார் தெரியுமா? படிப்பு அப்படின்னு எடுத்தாலே யார் தெரியுமா? சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தான். உங்க வீட்டு குழந்தைக்கு படிப்பு வரலையா? கவலைப்படாதீங்க. சரஸ்வதி பூஜை பண்ணீங்கல்ல, எல்லாருமே சரி, என் குழந்தை நன்னா படிக்கணுங்கிறவங்களும் சரி, என்னோட குழந்தைக்கு படிப்பு வரல நன்னா படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, என் குழந்தை 10th படிக்கிறா நல்ல மார்க் வாங்கணும், என்னோட குழந்தை +2 படிக்கிறா நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும், JEE எழுதி பாஸ் பண்ணும், எவ்வளவோ கனவுகளோடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பஞ்சமி அருமையான பஞ்சமி. இந்த பஞ்சமியில இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. என்ன பண்ணும்னா, பெரிய தாம்பாளம் பித்தளை தாம்பாளமாகத்தான் இருக்க வேண்டும். பித்தளை தாம்பாளம் இல்லைன்னா 2 வாழை இலை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க பூஜையெல்லாம் முடிச்சிருங்க. பூஜை முடித்த பிறகு உங்க வீட்டுல படித்து கொண்டிருக்கிற குழந்தைகள் எல்லாம் குளிப்பாட்டி கூட்டினுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் தூங்க வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் எழுப்பிடுங்களேன். 7 மணிக்கு
கண்ணா குளிச்சுட்டு வாடா. பெரிய பையனா இருந்தாலும் சின்ன பையனா இருந்தாலும், இல்ல என் பையன் MBA பண்றான், பிகாம்ல எல்லாம் நன்னா படிச்சான், MBAல என்னன்னு தெரியல, சேர்ந்ததுதான் தெரியும், போமாட்டேங்கிறான். யாரா இருந்தாலுங்க, யாராக இருந்தாலும் பிஜி முடிச்சு யூஜி முடிச்சு பிஜி போறான், இல்ல என்னுடைய ஆம்பிஷன் ஃபாரின்ல போய் MS பண்ணும், பரவாயில்ல, யார் இருந்தாலும் படிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த வசந்த பஞ்சமி தாங்க அவங்களுக்கு கோல்டன் டே. என்ன பண்ணும்? பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நெல்லு வாங்கி வச்சுக்கோங்க, 1 கிலோ நெல்லு. பித்தளை தாம்பாலம் இருந்தா பித்தளை தாம்பாலம், இல்லை என்றால் 2 வாழை இலை, வெற்றிலை பாக்கு பழம் வச்சுக்கோங்க. அந்த வாழை இலையில நெல்லை அப்படியே பரப்புங்க. பித்தளை தாம்பாலத்தையும் நெல்லு பரப்புங்க. பித்தளை தாம்பாலம் இல்லைன்னா வாழை இலை, எவர் சில்வர்ல தயவு செஞ்சு பண்ணாதீங்க, வேண்டாம். பரப்பிட்டு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு, படிக்கின்ற குழந்தைகளை கூப்பிட்டு சரஸ்வதியை தியானம் செய்ய சொல்லுங்கள். அம்மா அப்பா 2 பேரும் கூட இருந்தால் நல்லது. அப்பா இல்லை என்றால் அம்மா பண்ணலாம். அம்மா ஒரு வீட்டுல அம்மா இல்ல, வெளியூர்ல இருக்காங்க, வேலையா இருக்காங்கன்னா அப்பா பண்ணலாம். அம்மாவும் அப்பாவும் வெளியூர்ல இருக்காங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க, தாத்தா பாட்டி பண்ணலாம். அந்த குழந்தைகள் பக்கத்துல உட்கார்ந்துக்கோங்க. ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை எழுத சொல்லுங்கள். ஆள் காட்டி விரலால் இப்படி ஓம் போடுவோம்ல, 3 போட்டு ஒரு கொக்கி போட்டு மேல ஒரு புள்ளி வைப்போம், ஓம். அது ஒண்ணு பண்ணலாம். இது காமனா எல்லாரும், இல்ல நான் அது எழுத மாட்டேன், தமிழ் எழுதுறேன், எழுதுறேன், தாராளமா எழுதலாம். அப்படிங்கிற வார்த்தையை எழுதலாம். இது எப்படி எழுதணும்னா, சரஸ்வதியை மனதார தியானம் செய்ய வேண்டும். நீங்க பெரியவங்க சின்ன குழந்தைகளுக்கு நிற்க வைத்து பூவை கையில் கொடுத்து ஓம் சரஸ்வதியை நமகங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுடா கண்ணா, சொல்லுடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தை அன்பா ஆசையா சொல்லும். சின்ன குழந்தை ஓம் சரஸ்வதியை நமக அப்படின்னு சொல்லும், பரவாயில்ல. அப்படியே அந்த பூவை பாதத்துல போட்டுட்டு இந்த நெல்லுல உக்காந்து சரஸ்வதிக்கு நேர உக்காந்து ஓம்ங்கிற மந்திரத்தை எழுதி அத திருப்பி அந்த குழந்தை கைகளாலேயே அதை கலைச்சுட்ட வேண்டும். 3 பேர் இருக்காங்க வீட்டுலன்னா, ஃபர்ஸ்ட் பொண்ணோ பையனோ முதல்ல யாரோ அவங்க எழுதி கலைச்சிட்டு, 2வது எழுதி இதே மாதிரி பூவை போட்டு கலைச்சிட்டு, 3வது இதே மாதிரி பூவை போட்டு கலைச்சிட்டு எழுதலாம். ஒரே குழந்தை இருக்கா எழுதலாம். நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கு, யார் வேணாலும் எழுதலாமா. படிப்பு சம்பந்தம் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான ஒரு அரிய நாள் 2/2/2025 வசந்த பஞ்சமி, ரைட்டுங்களா? இதுக்குதான் அதே மாதிரி வித்யா ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சின்ன குழந்தைங்க அடுத்த வருஷம் விஜயதசமியில கொண்டு போய் நான் ஸ்கூல் சேர்க்க போறேன், இப்ப உட்காத்தி வைங்க. உங்க கைகளாலே ஆள்காட்டி விரல் எடுத்து ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தையோ இல்ல ஆங்கிற வார்த்தைகளையோ சொல்லி கொடுத்து எழுத சொல்லுங்கள். அந்த குழந்தை அழகா ஆசையா அன்பா எழுதும். எழுதிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு படிப்பு அறிவு அன்றிலிருந்து நிறைய கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம்தான். அதனாலதான் வசந்த பஞ்சமி யாருக்கு உகந்தது? சாக்ஷாத் அந்த சரஸ்வதிக்கு. இந்த வருஷம் நீங்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த வசந்த பஞ்சமியில செய்வதற்கு தவறி விடாதீர்கள், செய்யுங்க. சரஸ்வதியினுடைய கடாட்சத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். சரஸ்வதி படிப்புக்கு உகந்தவள். வாங்கிக்கிறீங்களா? செய்யறீங்களா? செய்யுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.